ட்ராலி கிடைக்கல. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த உள்ளேருந்து வெளியே வருவாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட வெயிட் பண்ணி அவங்க திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ நீ பட் ஜாலியாக அங்கே போய் நின்றுட்டு ஐஸ்கிரீம் காக்கான் இல்லை ஏதோ மண்ணள்ளி போட்டுட்டு வந்த மாதிரி இது. ஹலோ மக்களே, வெல்கம் டு அருள் பிரியாஸ் vlog. திருச்சியில டே 2 எங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நீங்க இப்பதான் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நேற்று டிமார்ட் ஷாப்பிங் போயிருந்தப்ப இந்த கன் வேணும்னு சொல்லி அடம் முடிச்சு கேட்டிருந்தான். சரின்னு வாங்கி கொடுத்துருந்தோம். காலையில எழுந்திரிச்சிருந்து அதுலயே ஒரே விளையாட்டு தான் இருக்கு. அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு என் ஸ்கிரீன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஏன்னா அந்த வீடியோ எடிட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு. ஸோ அதனாலதான் வாய்ஸ் இப்படி இருக்கு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப மறுபடியும் நானும் அவர்களும் டிமார்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா நேற்று போயிட்டு வரும்போது ஒரு சில திங்ஸ் வாங்க மறந்துட்டோம். ஸோ அதை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். வீட்டுல இருந்து கிளம்பும் போது முடியெல்லாம் நல்லா சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இப்ப பாருங்க எப்படி ஆயிடுச்சு, ஃபுல்லா சிக்காயிடுச்சு. இந்த பைக்ல வந்தாவே இந்த மாதிரி தான் ஆகுது. நேற்றும் பார்த்தீங்கன்னா சரி நேற்று ஈவினிங் வந்துச்சு, அதனால வந்துட்டு ட்ராலி கிடைக்கல. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே வந்திருக்கோம், மணி ஒரு 10:30 மணி இருக்கும். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா ட்ராலி சுத்தமாக இல்லை, ட்ராலி பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ அருள் வந்துட்டு ட்ராலி ஆட்டினா இந்த உள்ளேருந்து வெளியே வருவாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட வெயிட் பண்ணி அவங்க திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ட்ராலி வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அருள் அனுப்பி விட்டுருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி வெயிட் பண்ணு. அருளுக்கு ட்ராலி கிடச்சிருச்சு போல இருக்குது, யாரையோ வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே இருக்குது இது உள்ளார. உள்ள போயிட்டு நாங்க பெருசா வீடியோஸ்லாம் எதுவும் கவர் பண்ணல. ஸோ டப்பு டப்புன்னு ஷாப்பிங் முடிச்சுட்டு சீக்கிரமா வெளியே வந்துட்டோம். நேற்று வரும்போதே பாப்கார்ன் வாங்கணும்னு நினைச்சோம், பட் மழை வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ வாங்கி சாப்பிட்றதுக்கும் இடமும் இல்லை, வீட்டுக்கும் எடுத்துட்டு போக முடியாதுன்றதுனால வாங்கல. ஸோ பாப்கார்ன் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஒண்ணு தான் அருள் வாங்கியிருந்தாங்க. இங்கே இருந்தா நான் ஐஸ்கிரீம் கேட்பேன்னு சொல்லிட்டு பார்க்கிங்ல போய் சாப்பிட்டுட்டு வராங்க. இந்த டயட்ல போனதுல இருந்து அருள் இப்படிதான் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாங்க. ஒரு வழியா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நேற்று சிலதெல்லாம் வாங்காம விட்டுட்டோம், மறந்துட்டோம். ஸோ அதை வாங்கிட்டு போகிறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருந்தேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 2 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வாங்கி முடிக்க. சரி இப்போ வீட்டுக்கு போயிடலாம், பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்கே வெயிலில் நின்றுட்டு இருக்கேன், நீ பட் ஜாலியாக அங்கே போய் நின்றுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நியாயமா? அது என்னன்னு தெரியல. இந்த டைம் நாங்க ஊருக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா மழை, வானம் மூடிட்டு இதே போலதான் கிளைமேட் இருந்துட்டு இருக்கு. சரி எங்கடா நேற்று மாதிரி மழைனா வந்துட்டு போதுன்னு பயந்துட்டு இருந்தேன். பார்த்தா வானமும் மூடிட்டே இருந்தது. அதுக்குள்ள சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் திருச்சிக்கு இதோட 2nd டைம் வரேன். இன்னும் நான் இங்க போகணும்னு ஆசைப்படுறது பாத்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா அங்க போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். என்னது இது? காக்கான் இல்லை, பாப்கார்ன்ஸ். உனக்காக வாங்கிட்டு வந்த டிமார்ட்ல இருந்து. சரி தேஜும் வரட்டும், ஒன்னா ஓபன் பண்ணி சாப்பிடலாம்னா. தேஜு வரட்டும். என்ன போறோம்? ஹிந்தி கிளாஸ் போறியா, படம் பார்க்க போறியா? இது நல்லா இருக்கே, சூப்பரு. டியூஷன் போறேன்னு
சரி டியூஷன் தானே போயிட்டு வர, ஏதோ மண்ணள்ளி போட்டுட்டு வந்த மாதிரி இது மூஞ்செல்லாம் அப்படிதான் இருக்கு. சாப்பிட்டியா? சாப்பிடலாமா? இப்போதான் வந்தோம். எடுக்க வேண்டும். மம்மி அட்டை, மாமிக்கு அட்டை போட தெரியுன்றதே எனக்கு இப்போதான் தெரியும். ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ண போறாங்க இல்லையா, ஸோ அதனால புக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு பசங்களுக்கு. அதனால அட்டை போட்டுட்டு இருக்கோம் நானும் அருளும் சேர்ந்து. ஸோ திருச்சியில எங்களுக்கு டே 2 இப்படிதான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.